நிதின் நவீன் தன்னுடைய டீம் அதை அனௌன்ஸ் பண்ண இருக்கிறார். அதில் கண்டிப்பாக அண்ணாமலை இடம்பெறுவார். ரவி சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு, தாவேக்காக்கு வாக்கு வங்கி அண்ணா திமுக விட அதிகமா இருக்கு. யார் சார் அவர்? விஜயனுடைய ஃபாலோயிங் இஸ் இம்மென்ஸ். ஐ சப்போர்ட் விஜய் டெஃபினெட்லி. இது வரைக்கும் ஏன் விஜய் காங்கிரஸ் அட்டாக் பண்ணவே இல்லை? இஸ் ஹி அலைனிங் வித் காங்கிரஸ்? ராகுல் காந்திக்கு திமுக மீது நம்பிக்கை இல்லை என்பதுதான் தெரிகிறது. சபரீசனுடைய தூது, ஆர் ராஜா தூது, கனிமொழி தூது தோல்வி அடைந்ததனால் தான் ராகுல் காந்தி இது வரைக்கும் ஒண்ணுமே பேசாத இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு அமித்ஷா அவர் வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல நரேந்திர மோடி உட்காந்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு பியூஷ் கோயல் வந்தாரு. காங்கிரஸ்ல யார் வந்தாங்க ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு சொல்லுங்க? காங்கிரஸ் நினைக்கிறது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, இந்த வாட்டி தமிழகத்தில் தமிழ் வெற்றி கழகம் வர வேண்டும் என்று பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள், இன்க்ளூடிங் சோனியா, ராகுல், பிரியங்கா. காங்கிரஸ்காரெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. திமுக எழுதி வச்சுட்டு திருச்சி வேலுசாமி ஒருத்தர் போறோம், அதெல்லாம் பண்றதுக்கு மாணிக் தாக்கூர் ஒருத்தர் போறோம். வணக்கம் நேயர்களே, நம்முடன் இணைந்திருப்பவர் திரு டெல்லி ஆர் ராஜகோபாலன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். நான் உங்களை ஆரம்பிக்கிற விஷயம் அண்ணாமலையை பத்தி. அண்ணாமலையோட ஆதரவாளர்களும் அண்ணாமலைக்கு ஒரு பொறுப்பு தேர்தலில் கொடுக்கப்படாதா என்று காத்திருந்த நிலையில் அவருக்கு 6 தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளர் பதவி அளிக்கப்பட்டது. அந்த பதவி அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவருடைய தந்தை உடல் நலத்தை காரணமாக காட்டி அவர் வேண்டாம் என்று திறந்து விட்டார். ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி என்ன உண்மையான காரணமா இருக்கலாம்? இதை டெல்லியில இருக்கிற தேசிய தலைமை எப்படி பாக்குது? இதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? அவங்க இதை எப்படி அணுக போறாங்க? தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில். அண்ணாமலையினுடைய தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லை. பிரதி தினம் டயாலிசிஸ் செய்வதாகவும் ஓரிரு நாட்களில் அவர் மருத்துவமனையில் இருந்து தந்தையாரை அழைத்து கொண்டு வந்து வீடு வைக்க வேண்டும் என்று தனிப்பட்ட காரணங்களுக்காக சென்றதாக அவர் பத்திரிகையில் சொல்லி இருக்கிறார், வேடங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அவர் தந்தையார் உடல்நலம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டித்து கொண்டு மத்திய பாஜக கூடிய விரைவில் நிதின் நவீன் தன்னுடைய டீம் அதை அனௌன்ஸ் பண்ண இருக்கிறார். அதில் கண்டிப்பாக அண்ணாமலை இடம்பெறுவார் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் கிடைக்கின்றன சிவா. அதுல அவருக்கு என்ன பொறுப்பு இருக்க போறது சார்? ஏன்னா அவர் டிராவல் தான் அவாய்ட் பண்ணதுக்காக தான் இந்த தேர்தல் பொறுப்பை தவிர்த்தார் அப்படின்னாரு. இப்ப நிதின் நவீன் கொடுக்க போற பொறுப்புல அவருக்கு இதே மாதிரி பயணம் இருந்துச்சுன்னா அவரால் அதை எடுத்துக்க முடியுமா? அது அவருடைய பொறுப்பு இருக்குது. 2 பேரும் கலந்து ஆலோசனை பண்ணுவாங்க. நிதின் நவீன் எந்த பொறுப்பு கொடுப்பதற்கு முன்னதாக அவரிடம் சம்மதம் கேட்பார்கள். அதான் ரொட்டீனா நடக்கக்கூடியது. விரைவில் அந்த அறிவிப்பு வெளியாகும் என்று தான் நான் நினைக்கிறேன். இதே நேரத்துல தமிழகத்துல இருக்கிற ஊடகங்கள்லாம் இதை வேற மாதிரி பாக்குது. அதாவது பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் என்னமோ ஒரு சமரசம் ஏற்படல இந்த விஷயங்கள்ல அப்படின்னு பாக்குது. அதை பத்தி உங்க கருத்து என்ன? திராவிட முன்னேற்ற கழக ஊடகங்களும் காங்கிரஸ் ஊடகங்களும் தங்களுடைய கருத்தை பற்றி முதலில் தெரிவிக்க வேண்டும். காங்கிரஸ் என்ன தாவேக்காவுடன் போக இருக்கிறதா அல்லது திமுகவுடன் போக இருக்கிறதா, திமுக என்ன நினைக்கிறது என்பதையெல்லாம் விட்டுவிட்டு வேறு கட்சி மீது மூக்கு நுழைப்பது தவறு என்று தான் நான் நினைக்கிறேன். தங்களுடைய முதல்ல இப்ப பாருங்க, இன்னைக்கு ரவி சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு, தாவேக்காக்கு வாக்கு வங்கி அண்ணா திமுக விட அதிகமா இருக்குன்னு. யார் சார் அவர்? பிரவீன் சக்கரவர்த்திங்கிற யார் சார் அவர்? தமிழ்நாடு அரசியல் தெரிஞ்சுக்கிட்டா சார்? டேட்டா மேன் இருக்கலாம் சார். அரசியல்ல இது பாருங்க, எம்.கே. ஸ்டாலின் நமக்கு மேல எத்தனையோ டிஃபரன்சஸ் ஒப்பீனியன் இருக்கலாம். அவருடைய தந்தையாரை நான் நன்கா அழிவேன். அவருடைய தந்தையாருடன் நான் பல முறை டூர் செஞ்சிருக்கேன். முரசொலி மாறனுடன் ஆற்காடு வீராசாமி ஒரே கார்ல, அவர் சீஃப் மினிஸ்டரா இருந்துச்சு கூட. சென்னையில தாம்பரத்து பக்கத்துல சிவகுருகுலம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போறதுக்கு குளம்பாக்கத்துடைய முரசொலி ஆபீஸ்க்கு என்ன வர சொல்லிடுவார். காத்தால ஒரு 8:30 மணிக்கு அங்க போய் ஒரு 2 hours இருந்துட்டு வருவார். போற வழியில அரசியல் பேசுவார். நான் டெல்லியில இருந்து அங்க போனேன்னா, சாமி ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுங்க, எல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார் எங்கிட்ட. அப்பேற்பட்ட மனிதனுடைய மகன் மு.க. ஸ்டாலின், அவருக்கு 50 ஆண்டுகள் அரசியலில் இருந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி 50 ஆண்டுகள்.
ஏன் சீமான் 40-30 ஆண்டுகளாக இருக்கு. எல்லாருமே சீமான் 40-30 ஆண்டுகளாக இருக்கு. எல்லாருமே அரசியல்வாதின்னா சும்மா இல்லை சிவா. எவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும் தெரியுமா உங்களுக்கு? சாதாரணமானது இல்லை அரசியல் என்பது. நான் குறைந்தது ஒரு 500 எம்பியோடு நான் இந்த 45 ஆண்டு நாடாளுமன்ற வாழ்க்கையில் நான் சந்தித்திருப்பேன். ஒரு 8 பிரைம் மினிஸ்டர்ஸ் நான் ஃபாரின் டிராவல் பண்ணியிருக்கேன், பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டோட. அந்த அரசாங்கம் அரசியல்வாதி என்பதெல்லாம் ரொம்ப அவனுக்கு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு அதிமுக விட வாக்கு அதிகமா இருக்கணும்னு. பிரவீன் சக்கரவர்த்தியோட பேக்ரவுண்ட் என்ன சார்? ராகுல் காந்தி அடிப்படையில சொல்றாரா இல்லாட்டி அவரோட தனிப்பட்ட கருத்தா நம்ம ஒதுக்கணுமா? அது சார் ஒன்னே ஒண்ணு சிவா, நம்ம நடுநிலைமையா இருக்கணும் சார். என்னை பொறுத்து மட்டும் சிவா நேயர்களுக்கு நான் ஒரு பட்சவாதமா இருக்கக்கூடாது. விஜய்க்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறார்கள், யதார்த்தம். நீ ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா, ஒரு கருணாநிதி சப்போர்ட், ஒரு எம்ஜிஆர் சப்போர்ட், ஒரு ஜெயலலிதா சப்போர்ட், ஒரு விஜய் சப்போர்ட் இருக்கத்தான் இருக்கும். தேர்தல் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கிறதா அது வாக்கு மூலமா வரணும். அது கோட்டா இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணவே இல்லை அவர் விஜயினுடைய ஃபாலோயிங் இஸ் இம்மென்ஸ். ஐ சப்போர்ட் விஜய் டெஃபினெட்லி. திமுகவை எதிர்த்து பேசணும்னா அவர் ஒரு கொள்கையோட பேசணும். அவருடைய தமிழ் இலங்கை பிரச்சனை பற்றி, ஈழ பிரச்சனை பற்றி பிரபாகரன் படம் வச்சிருந்தார் சார். ஒன்னு சொல்ற சிவா, அவர் பிரபாகரன் அந்த தலைவரை பற்றி பேசினார். ஈழக்கோள் தமிழ் கொலை 2009 பத்தி. அவரோட காங்கிரஸ் போய் சேருமா? உண்மை. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கு. எனக்கு ஒண்டி பிரவீன் சக்கரவர்த்தி மேல நம்மளுக்கு ஒன்றும் தனிப்பட்ட குரோதமோ விரோதமோ கிடையாது. எந்த பேசிஸ்ட சொல்றாரு அவர்? சார் நீ பரீட்சை எழுதினாலும் சார் மார்க் வரும். நீ பரீட்சை எழுதி வரைக்கும் சிவா. ஆமா, அது மட்டும் இல்ல. இப்ப 2 நாள் முன்னாடி நடந்த மீட்டிங்ல விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பாஜகவை முதல் முறையா தன்னுடைய எதிரியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது தமிழகத்துல இவ்வளவு நாளா தாவேகாவும் டிஎம்கேக்கும் ஆன ஒரு போட்டி என்று சொன்னவர், இப்ப தாவேகாக்கும் டிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் ஆன போட்டி என்று பாஜகவோட தலைமையில தான் என்டிஏ இருக்கு அப்படின்னு ஒரு திரிய கொளுத்தி போட்டிருக்காரு. சோ இதோட உண்மையை நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? பாஜக என்டிஏவோட தலைமையா தமிழ்நாட்டுல? சார் பாஜக என்டிஏ தலைமை பாஜக ஒரு என்டிட்டி, ஒரு அமைப்பு, என்டிட்டி நான் சொல்றேன். அந்த பாஜக மத்திய அரசாங்கத்தை 10-11 வருஷமா ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே வாஜ்பாய் ஆண்டு இருக்கிறார். பாஜகவை பற்றி எல்லாம் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகமே அம்மையார் ஜெயலலிதாவும் அதோடு கூட்டு வைத்திருந்தார்கள், மந்திரி சபையில் இருந்தார்கள், எம்ஜிஆரே இருந்தாரு. இன்னும் என்ன வேணும்? எல்லாம் சொல்லிய போது என்னை பொறுத்து மட்டும் சிவா, டேட்டா ஷுட் ஸ்பீக் சிவா. உண்மைதான். ஸோ அதே சமயத்துல முதல்ல ஆரம்பத்துல அமித்ஷா அவர்களே சொல்லியிருந்தாங்க, இந்த தமிழகத்துல என்டிஏ எடப்பாடியார் தலைமையில தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப 2 நாள் முன்னாடி விஜய் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தப்போ அதை யாருமே மறுக்கிற மாதிரி தெரியலையே. எடப்பாடி தலைமையில தான் நடக்கிறது, இந்த மாதிரி குழப்பாதீங்கன்னு அவங்க சொல்லலையே. அவசியமே இல்லை சார். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? நான் ஒண்ணு கேட்கிறேன், இது வரைக்கும் ஏன் விஜய் காங்கிரஸ் அட்டாக் பண்ணவே இல்லை? இஸ் ஹி அலைனிங் வித் காங்கிரஸ்? காங்கிரஸ் சொல்லட்டுமே. 3 லட்சம் தமிழர்களை இலங்கையில் கொன்ற பிறகு விஜயினுடைய ஸ்டாண்ட் என்ன? முல்லை பெரியாரை பற்றி விஜயினுடைய ஸ்டாண்ட் என்ன? நீட் எக்ஸாமை பற்றி அவருடைய ஸ்டாண்ட் என்ன? மேகதாது, கர்நாடகா காவிரி பிரச்சனை பற்றி என்ன? இந்திய பொருளாதாரம், பட்ஜெட், ஒண்ணுமே இல்லை பட்ஜெட். அது சரி, நீ சொல்லலாம். 6 மாசமா கஷ்டப்பட்டு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றாங்களா? அவங்க என்ன ஒரு வெத்து வேட்டிக்கு பண்றாங்களா? இல்ல இண்டோ அமெரிக்கன் டீலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணும் வேண்டாம். தமிழ்நாட்டை உளவு பார்க்கிறது சீனா. சீனாவினுடைய கப்பல் அம்மன் தோட்டை என்று இலங்கையில் இருந்த ஒரு துறைமுகத்தில் இருந்து பைனாகுலர் வச்சு பார்க்கறாங்க. 1000 கிலோமீட்டர் தள்ளி உளவு பார்க்கறாங்க. அது திமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ நாம் தமிழர் கட்சி சீமானோ விடுதலை சிறுத்தை கட்சி திருவாமலனோ விஜயோ கண்டம் பண்ணவே இல்லை. வைகோ ஒருத்தர் தான் கண்டம் பண்ணியிருக்காரு. அது நான் தான் போட்டேன் அந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட். அந்த ஸ்டோரி போட்டதுக்கு விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? கொள்கையில பேசணும் சிவா, கொள்கையில. சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 1980 பாஜக அமைக்கப்பட்டது. 1977 நான் பத்திரிகை உலகத்தில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் 80-81 எனக்கு அந்த அட்டை கிடைச்சது, PIB பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோனுடைய. எதுக்கு அப்பொழுது இருந்து பாஜக
கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், சிபிஎம், மாயாவதி, முலாயம் சிங் யாதவ், லாலு யாதவ் இன்று மூன்று அனைத்து தேசிய பொதுக்குழு கூட்டங்கள், நிர்வாக கமிட்டி கூட்டங்கள், தீர்மானங்கள் அனைத்தையும் கரைத்து குடைத்து எழுதியிருக்கேன். நான் தினமணி, டைம்ஸ் ஆஃப் இந்தியானுடைய டிபேட்ல எல்லாம் கலந்துட்டு இருக்கேன். நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டோரி எழுதியிருக்கேன், நிறைய மேகசின்ஸ்ல எழுதியிருக்கேன். விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ விஷயத்தை தெரிஞ்சுக்காத அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஜய் என்பவர் தன்னுடைய நிலைப்பாட்டை எக்ஸ்பிளிசிட்டா he must agree that இதான். இன்னைக்கு கூட பாருங்க, எடப்பாடி பழனிசாமி 5 திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. தேர்தல் வாக்குறுதி. திமுக ஏன் சார் பின்னாடி போறது? ஆர் தி அஃப்ரேட் ஆஃப் ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி? ராகுல் காந்தி இருக்கிற ஏன் பிடிப்பு கொடுக்கல? இவரு பிரவீன் சக்கரவர்த்தி யார் பேசுறதுக்கு? அது மட்டும் இல்ல சார். இப்ப வந்து இன்னைக்கு வந்து கேசி வேணுகோபால் அவர்கள் வந்து ஸ்டாலினை சந்திக்கிறதா இருந்தது. அந்த நிகழ்ச்சி ரத்தாயிருக்கு. இப்ப டிஎம்கே வந்து பாண்டிச்சேரியில் நடந்த ஜெகத் ரட்சகன் தலைமையில் நடந்த ஒரு தேர்தல் சம்பந்தப்பட்ட மீட்டிங்கை காங்கிரஸை இன்வைட் பண்ணல. ஸோ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழியறத பாக்குறோம். அது தவிர இப்ப வந்து கனிமொழி வந்து ராகுல் காந்தியை வந்து அங்க சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்போட பின்னணி என்ன? அந்த சந்திப்புனால அவங்களுக்கு ஏதாவது பலன் கிடைச்சதா? அந்த சந்திப்பு பலன் அடைந்ததாக இருந்தால் கையெழுத்து ஒப்பந்தம் நடந்திருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக காங்கிரசுடன் மற்ற கட்சிகளுடன் பேசுவதற்கு கூட்டு, அதாவது கமிட்டி அமைச்சிருப்பாங்க. அந்த கமிட்டி ஒண்ணுமே அமைக்கல இது வரைக்கும். வாட் டஸ் இட் மீன்? அதை தவிர நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது கனிமொழி பார்த்தது ராகுல் காந்தியை. நான் 2 விஷயம் சொல்றேன், சொல்லுங்க. சிவா நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். நீலகிரிக்கு வந்திருந்தார் ராகுல் காந்தி. அப்போ ராஜாவோட பார்த்து 1/2 மணி நேரம் தனியா பேசியிருந்தார். ராஜா கிட்ட சொல்லிட்டார், எனக்கு வந்து ஷேர் பவர் வேணும், 41 சீட்டு வேணும், நாங்க ஜெயிச்சோம்னா எங்களுக்கு தனியா இண்டிபெண்டா ஒரு ராஜ்யசபா எம்பி வேணும், நாங்க யார்ட்டையும் கை ஏந்தி இருக்க கூடாது, திமுக கிட்ட எங்களுக்குன்னு வந்து ஜெயிச்சுட்டானே நாங்க நாமினேட் பண்ணிக்கிறோம்னு. சோ அதெல்லாம் தான் காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட வைக்கிற டிமாண்டா? ஆமா, திமுக பவர் ஷேர் 6 மந்திரி சபை, ஒரு ராஜ்யசபா வேணும்னு. அந்த ராஜ்யசபா எப்படி வரும்? 34 பேர் ஏதாவது ஒரு ராஜ்யசபா வந்துடும் தமிழ்நாட்டுக்கு. இவன் 44 சீட்டு 55 சீட்டு கேட்கறாங்க. அதுல 10 தோத்து போயிட்டா கூட 34 வரும்னுட்டு ஒரு பிடிவாதமா இருக்காங்க. அது ராகுல் காந்தி செய்வது சரி, தப்புன்னு சொல்லல. ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஆம்பிஷன் இருக்கும். அவங்க ஜார்க்கண்ட்ல இதை வந்து இதை நடைபெற்று காட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில வராங்களோ என்னமோ. அப்படின்னா ஜார்க்கண்ட் மாடல்னு சொல்ற, இவர் திராவிடன் மாடல்ங்கிறாரு. ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கு திமுக மீது நம்பிக்கை இல்லை என்பதுதான் தெரிகிறது. சபரீசனுடைய தூது, ராஜா தூது, கனிமொழி தூது தோல்வி அடைந்ததனால் தான் ராகுல் காந்தி இது வரைக்கும் ஒண்ணுமே பேசாத இருக்காரு. கேசி வேணுகோபாலுடைய ஒரு பயணம் ரத்தானதுக்கு காரணம் பார்லிமெண்ட் நடக்கிறதுனால he might have cancelled it. இருந்தாலும் காரணம் என்ன? தேதி நெருங்கிறது. மார்ச் 5ஆம் தேதி தேர்தல் அறிவிக்க போறாங்க. எக்ஸாக்ட்லி 1 month from today. 17ஆம் தேதி பிப்ரவரி மாசம் எஸ்ஐஆருடைய ரிப்போர்ட் வரப்போறது. உங்களுக்கு எத்தனை கரெக்டா தெரிஞ்சிடும் வேர் யூ ஸ்டாண்ட். திமுக இம்முறை எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு பர்செப்ஷன்ல தோத்து போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முன்னிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு அமித்ஷா அவர் வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல நரேந்திர மோடி உட்காந்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு பியூஷ் கோயல் வந்தாரு. காங்கிரஸ்ல யார் வந்தாங்க ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு சொல்லுங்க? சீனியர் லீடர் யாராவது வந்தாரா சார் காங்கிரஸ்ல இருந்து? ஒன்னு அசோக் கெஹ்லோட். காங்கிரஸ் சீனியர் லீடர் யாரும் கிடையாது. பட் ராகுல் காந்தியான போன்ல பேசியிருக்கிறாங்க இல்லையா? கேட்டிருக்கலாம், மிஸ்டர் ஸ்டாலின் நீங்க வாங்க, நீங்க டெல்லிக்கு வாங்க, நம்ம ரெண்டுமே உட்காந்து பேசலாம், we will have a dinner, வாங்க அப்படி கூப்பிட்டு ஸ்டாலின் போயிருக்காரு. ஏன் போகக்கூடாது? குலாம் நபி ஆசாத் போனார் 2019ல, திக்விஜய் சிங் போனாரு 2014ல எல்லாம், சோனியா காந்தி போனாங்க. அங்க கீழே கூட்டு அமைக்கிறதுக்கு பேசுறாங்க, மத்த மேல அண்ணா அறிவாலயத்துல இன்கம் ட்ரஸ்ட் ரைடு நடக்குது, பி சிதம்பரத்தை வச்சுட்டு. இது என்ன சார் இந்த கூத்து? ஆக மொத்தம் காங்கிரஸ் திமுக உறவு என்பது கசப்பில் தான் இருக்கிறது தவிர இனிப்பின் வரவில்லை. இனிப்புல வரவே இல்லை சார். இப்போ இன்னொரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன் காங்கிரஸ் பத்தி. ஏன்னா இப்ப மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி இவங்க வந்து ஒரு மாதிரி வாய்ஸ் கொடுக்குறாங்க.
மத்த தலைவர்கள் சில செல்வ பிறந்தகை அவங்க போன்றவர்கள் வேறு விதமா குரல் குடுக்குறாங்க. இவங்க 2 ஃபேக்ஷன்ல ராகுல் காந்திக்கு நெருக்கமானவங்க யாரு? ராகுல் காந்தி யார சப்போர்ட் பண்றாரு? மாணிக் தாக்கூர் ஜோதிமணியை தான் சப்போர்ட் பண்றாரு. ஓகே. ஏன் அப்படி? அப்ப வந்து அவங்களையே வந்து இங்க தலைமைக்கு போட்டு அவங்கள இங்க பேச்சு குழுக்கு அமைச்சிருக்கலாமே. அவெல்லாம் திமுகவுக்கு விரோதியாச்சே, ஸ்டாலினுக்கு விரோதியாச்சே, எப்படி அனுப்புவார்? ஓகே. சோ இப்ப வந்து அப்ப பார்த்தோம்னா நம்ம சீக்கிரமே வந்து தாவேகாவோட ஒரு உறவு ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அது ஓப்பனா சொல்ல முடியாது சிவா. ஏன்னா தாவேகா வந்து தமிழ்நாட்டுல எல்லாருடைய ஓட்டு கட் பண்ண போறாரு. அவர் ஜாயின் பண்ணிட்டான்னு வச்சுங்க, கண்டிப்பா முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டு தான் அஃபெக்ட் ஆகும் திமுகக்கு. அவர் ஜாயின் பண்ணாத இருந்தாருன்னா எல்லா ஓட்டும் போயிடும், எல்லா கட்சியில இருந்தும். அதை தான் திமுக விரும்பும், அதுதான் அண்ணா திமுக விரும்பும். ஆனா காங்கிரஸ் விரும்பலையே. காங்கிரஸ் நினைக்கிறது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, இந்த வாட்டி தமிழகத்தில் தமிழ் வெற்றி கழகம் வர வேண்டும் என்று பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள், இன்க்ளூடிங் சோனியா, ராகுல், பிரியங்கா. தாவேகாவுடன் தான் போவார்கள் என்று அடித்து போட்டு சொல்ல முடியும். ஆனா வெயிட் அண்ட் வாட்ச். சார், அதே சமயத்துல ராகுல் காந்தி சமீபத்துல ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அவர் வந்து ஜூடோ பிராக்டிஸ் பண்ற மாதிரி. சோ அது என்ன, எதுக்காக அது மாதிரி பண்றாரு? அவர் என்ன விஷயம்? இவ்வளவு பிஸியா விஷயங்கள் இருக்கச்சே அவர் வந்து ஜூடோ பிராக்டிஸ் பண்ண போறது வந்து ஒரு வேடிக்கையா இருக்கே. வேடிக்கையா தான் இருக்கு. அவர் பண்றது எல்லாமே வேடிக்கையா தான் இருக்கு. பிரிண்ட் ஆகாத புஸ்தகத்தை வந்து கொண்டு நிறுத்துறாரு, சிலபஸ்ல இல்லாத வச்சுன்னு பரீட்சை எழுதுன்ற மாதிரி. அவர் வந்து பார்லிமெண்ட்ல காமிக்கிறாரு, எங்க பார்த்தாலும் நெருப்பு, எர்த்குவேக்கு, பூகம்பம், இந்த ஹைட்ரஜன் பாம், நைட்ரஜன் பாம், எஸ்ஆர் புஷார், எஸ்ஐஆர், ஒண்ணுமே நடக்கல. அதே மாதிரி நீங்க இப்ப கேட்டீங்க பாருங்க, ஜூடோ. அவர் வந்து குருக்ஷேத்ராங்கிற இடத்துல ஜனவரி 21 கார்த்தால 7:30 மணிக்கு ஹிமாச்சல் பிரதேசம், ஹரியானா, உத்தராகண்ட் இங்க இருக்கக்கூடிய இளம் தலைவர்களை எல்லாம் வரவழைத்து கார்த்தால 7:30 மணிக்கு எல்லாருக்கும் ஜூடோ கத்து கொடுத்தார். எல்லாரும் அப்படிதான் பண்றதுக்கு அது கத்து கொடுத்தார். அதுக்கு ஒரு மாஸ்டர் கூட வந்திருந்தார். அது போட்டோ எடுத்து சில வலைத்தளங்கள்ல வந்திருக்கிறது, நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ ராகுல் காந்தி சொல்ற 2029 பிஜேபியை ஆர்எஸ்எஸ் ஒழிக்கணும்னு நம்ம எல்லாம் ஜூடோ கத்துக்கணும். ஏன்னா அவெல்லாம் கொம்பு எடுத்துன்னு வராங்க ஆர்எஸ்எஸ் காரலாம், நம்ம எல்லாம் இந்த ஜூடோ கத்துனாதான் அவளை அடிக்க முடியும். இவரே சொல்லியிருக்கார், பிரைம் மினிஸ்டர் வந்து வேலையில்லா திண்டாட்டத்தால 6 மாசத்துக்குள்ள எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்குள்ள பூந்துருவாங்கலாம். இவர் ஒரு வன்முறை தூண்டி விடுவதாகத்தான் இருக்கிறது. அவர் பேச்சிலேயே தீ, நெருப்பு. ஏன் சார் நெகட்டிவா இருக்காரு எல்லாத்துக்கும்? ஒவ்வொரு மூஞ்சில சிரிப்பே கிடையாதா சிவா? அவருடைய தமைக்கையார் சிஸ்டர் பிரியங்கா காந்தியுடன் ராகுல் காந்தியை விட்டு ஓம் பிர்லாவுடன், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியுடன், அமித்ஷாவுடன், ராஜ்நாத் சிங்குடன், ஜேபி நட்டாவுடன் பழகி வயநாடுக்கு நிறைய பண்ணணும்னு பாக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஹேண்ட் ஷேக்கிங் அப்ரோச் இருக்கணும் சிவா. நீ எப்ப பார்த்தாலும் ஒரு விரோதமா, எதிர்கட்சி தலைவரா இல்ல விரோதியா நீங்க? You are from India, you are not from Pakistan or any other country, Turkey. உங்கள்கிட்ட கொண்டு வர விரும்புறது இந்த எப்ஸ்டீன் ஃபைல் பத்தி சார். அதுல வந்து இப்ப திடீர்னு வந்து ஒரு விதமான வீடியோல வந்து மோடியை இன்வால்வ் பண்ணி வந்து ஒரு வீடியோ எப்ஸ்டீன் ஃபைல்ல வருது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ங்கிறது பல உலக தலைவர்களை வந்து பாதிக்கக்கூடிய வகையில அமெரிக்கால இருந்து வெளிவர ஒரு விஷயம். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல எப்படி வந்து மோடியை வந்து சம்மந்தப்படுத்துற முயற்சி பண்றாங்க, அதை பத்தி வந்து நம்ம எப்படி டெல்லியில பார்க்க விரும்புது இந்த மாதிரி விஷயங்களை? தமிழகத்தை பொறுத்த மட்டில் மோடி, ராகுல் காந்தி, எஸ்டின் ஃபைல் என்பதெல்லாம் முக்கியம் இருந்தாலும் அமெரிக்காலேயே எஸ்டின் ஃபைலை சீரியஸா எடுத்துக்கல. ஒய் ஷுட் இந்தியா கன்சிடர் இட் சீரியஸ்? அது வந்து ஒரு ஸ்லீஸ், ஒரு செக்ஸ் ஸ்கேண்டல்ல பண்ணியிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு தெரியும் சிவா, ராகுல் காந்தி பேர் அதுல வந்து 256 தான் வருது. அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுல பிரியங்கா காந்தி பேர் வருது, அதுல அகமது பட்டேல் பேர் வருது, அதுல சோனியா காந்தி பேர் வருது. பாலிடிக்ஸ்னா எல்லாரும் தானே பேசுவான். அந்த எஸ்டிங்கிறவன் அவன் செத்து போயிட்டான். இல்ல, அவன் வச்சு இந்த ஃபைல் அப்புறம் ஒன்று பெருசா போட்டிருக்கு. அமெரிக்காவில் இந்த பில்கேட்ஸ் வைஃபை டினை பண்ணியிருக்கா. இது வந்து இப்ப மோனிகா லெவன்ஸ்கிக்கும் நிக்சனுக்கும் நடந்த வார்போர் மாதிரி இருக்குது. நம்ம ட்ரம்ப்பை மாட்டி விடணும்னு பாக்குறாங்க. அதுவே அடைஞ்சு போச்சு அமெரிக்காவில். இந்தியாவில் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே.
சார் உண்மைக்கு கால் இருக்கும் சார், பொய்க்கு கால் இருக்காது சிவா. ம். ராகுல் எதுக்குன்னா காந்தி சொல்வது பொய் என்பது ஆகிவிட்டது. ஆமா. எதுக்குன்னா, இப்ப வந்து அமெரிக்காவும், இந்தியாவும் ட்ரேட் டீல் போட்டுக்கலான்னு ஒரு டீல் முன்னாடி டீல வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டீல் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்லேருந்து வந்த ஒரு அழுத்தத்தினால வந்து மோடி வந்து பணிஞ்சு வந்துட்டாரு. அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அத எப்படி பார்க்கறது? தப்பு தப்பு தப்பு, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படி பார்க்க போனீங்கன்னா கொரோனா சமயத்துல அதே பீடன் அங்க இருந்து அப்பெல்லாம் நீ ஃபைசருடைய மெடிசன் வாங்குற ப்ரெஷர் இருந்தது. நரேந்திர மோடிக்கா பிளாக்மெயில் ஆனார் என்ன? யூரோப்பியன் யூனியனோட கையெழுத்து போட்டிருந்தால் அவசர அவசரமா வந்தான், நாட் எஸ்டின் 5. சார் இது வந்து மதர் ஆஃப் டிஎஸ்ங்கிறாங்க. நம்ம ட்ரம்போட கை சைன் பண்ண போறது இருக்கிறது. இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாசம் ஆகும். நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்கு. அதை ஃபாதர் ஆஃப் டீல்ஸ் சொல்றாங்க. ஆக பாத்தீங்கன்னா அப்போ வந்து சன் டீல், மதர் டீல், டாட்டர் டீல்லாம் என்ன இருக்கு? இது வந்து ஒரு எஸ்டின் ஃபைல்னால அமெரிக்கா ப்ரெஷர் கொடுத்ததுங்கிறதெல்லாம் பொய் சமாச்சாரம். அதெல்லாம் சீப் பாலிடிக்ஸ். அதை தான் ராகுல் காந்தி நடத்துறாருன்னு நினைக்கிறேன். காரணம், என்னுடைய 45 ஆண்டு கால அரசியல் ரிப்போர்ட்டிங் வாழ்க்கையில சிவா, பார்லிமெண்ட் நிறைய அடல் பிஹாரி வாஜ்பாய், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க சார் அப்போசிஷன் லீடர். இந்தர்ஜித் குப்தா, எம்பி காமத், ஓஹோ ஹெச்வி காமத், ஹரி விஷ்ணு காமத், மோகன் தாரியா, எத்தனையோ பேர், பிலு மோடி, என்ஜி ரங்கா, யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க. அவ பண்ணாத சேவையா தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும். அதை விட்டுட்டு இப்ப பாருங்க, பார்லிமெண்ட்ல பெஞ்சில் ஏறி குதிக்கிறாரு மாணிக் தாக்கூர். அதை விட மோசம், மதுரை மக்களும் விருதுநகர் மக்கள்லாம் இதுக்கு தானே தேர்ந்தெடுத்தாங்க 8 கோடி மக்கள் தமிழகத்திலிருந்து. தமிழ்நாட்டுக்கு என்ன சார் நன்மை செஞ்சிருக்காங்க அவங்க காங்கிரஸ்காரங்க? ஊழலை தவிர சொல்லுங்க பாப்போம். கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். நம்ம நேரம் கம்மியா இருக்கிறதுனால. ஸோ பிரதமர் மோடி வந்து இப்ப மீண்டும் பாண்டிச்சேரிக்கு ஒரு மாநாட்டுக்கு வராரு. ஸோ என்டிஏல வந்து இன்னும் சில கட்சிகள் வந்து சேருமா சேராதா அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. உதாரணமா தேமுதிக, அப்புறம் ராமதாஸ் அவர்களுடைய பாமக ஃபேக்ஷன், அப்புறம் வந்து வேற ஏதாவது கட்சிகள் வந்து என்டிஏல இன்னும் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? என்டிஏவோட பலம் இப்ப இன்னும் கொஞ்சம் பெருகுமா? என்டிஏவோட பலம் பெருகும். காங்கிரசும் திமுகவும் உறவில் இருக்கிறதா, உறவு பிரிஞ்சுதான் பார்ப்பதுனா தமிழ்நாடு அரசியல் ஒரு 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 பொசிஷனுக்கு வருமே தவிர, till then everything will be ஒரு வேவரிங்கா தான் இருக்கும். நரேந்திர மோடி வரும்னு நினைக்கிறீங்களா? தேமுதிக என்டிஏக்குள்ள வந்துருமா? தேமுதிக காங்கிரஸ் வெளில போச்சுன்னா திமுக தான் போத விரும்புவாங்களே தவிர அண்ணா திமுக வரமாட்டாங்க. அப்புறம் இன்று வந்து ஜெயலலிதா அவர்களுடைய தோழி சசிகலா வந்து அவங்களும் வந்து தன்னுடைய கேண்டிடேட்ஸ் இந்த எலெக்ஷன்ல நிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ஷன் கீழே அவங்க வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களான்னு ஒரு செய்தி வருது. அவங்களுக்கு இன்னும் வந்து தமிழ்நாட்டுல வாய்ஸ் இருக்கா? அவங்களும் வந்து ஒருவேளை டிடிவி போல எடப்பாடிக்குள்ள ஒரு சமரசம் செஞ்சுட்டு என்டிஏக்குள்ள வருவாங்களா? இதுக்கான முயற்சியை பிஜேபி எடுக்குமா? பிஜேபி எடுக்கிறது வந்து தினகரன் எடுப்பார் சார். இப்ப அங்கங்க விட்டுட்டா சிவா. பிஜேபிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்வதுதான் ஃபைனல். அதே மாதிரி சசிகலாவுடைய குடும்பத்தை பற்றி தினகரன் சொல்வதுதான் ஃபைனல். தினகரன், எடப்பாடி பழனிசாமி இருவருமே அடுத்த 10 நாட்களில் டெல்லி வர இருக்கிறார்கள். அங்கு பேசி முடித்துக் கொள்வார்கள் என்பதுதான் எனக்கு சிறப்பு செய்தி தங்களுடைய நேயர்களுக்கு. சார், ஓகே சார். இப்ப இருக்கிற இதுல பார்த்தானா தவேகா, என்டிஏ, டிஎம்கே இது 3த்துல வந்து எது வந்து ரேஸ்ல முன்ன வருது? ஏன்னா எடப்பாடி வந்து கூட்டணியை முடிச்சிட்டாரு முக்காவாசி. அப்புறம் வாக்குறுதிகளும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன் டிஎம்கே இன்னும் பின்தங்குது? அவ்வளவு பவர்ஃபுல் கட்சி. பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய விரோதம், பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரே அது வந்து ட்ரக் மெனேஜ், இல்லிசிட் எல்லாம் இருக்குது, ஊழல், கற்பழிப்பு, பொதுமக்களிடையே ஒரு வரவேற்பு இல்லை, எதிர்ப்பு தான் இருக்கிறது. அதனால்தான் டிஎம்கேவை யானையே தன் தலையில மண்ணை வாரி போடுற மாதிரி திமுக இந்த காங்கிரஸோட இருக்கா இல்லையா, நிற்குமோ நிற்காதாங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையில வந்து பொப்துன்னு ஒரு நாள் ஊழ்ந்துட போறாங்க. எய்தர் தே கோ டுகெதர். இப்ப பாருங்க, ஒண்ணு சிவா, கசப்பு வளர்ந்து விட்டது இரு கட்சிகளிடையே. அது உறவாக மாறினாலும் மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் ராகுல் காந்தி உறவு நன்னா இருந்தாலும்
கீழ்மட்டத்தில் திருவாரூரில் இருப்பவரோ, பாளையங்கோட்டையில் இருக்கவனோ, இல்ல வேலூர்ல இருக்கவனோ, இல்ல சென்னை, காஞ்சிபுரம் போல இருக்க காங்கிரஸ்காரெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. திமுகவுக்கு எழுதி வச்சுங்க. திருச்சி வேலுசாமி ஒருத்தர் போறோம், அதெல்லாம் பண்றதுக்கு மாணிக் தாக்கூர் ஒருத்தர் போறோம். அந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இருக்கிறார் என்பதுதான் காரணம். டூ ஃபைட் இஸ் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் கிடையாது சிவா. ஓகே, நன்றி சார். வணக்கம் நேயர்களே, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.